போட்டு தாக்கு அப்படின்ற மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியை வந்து போட்டு தாக்கிட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றி எல்லாமே சொல்கிறேன். அதே மாதிரி ஏதாச்சும் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆயிருச்சா அப்படின்றதையும் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையிலேருந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ 21 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1/8/2025 வெறும் 21 டேஸ், அதாவது 20 டேஸ் தான் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸோட ஹால் டிக்கெட் வந்து செப்டம்பர் மாதம் வந்துடும். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் கொண்டு போயிட்டான். அதே மாதிரி ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்டை வந்து நவம்பருக்கு கொண்டு போயிட்டான். நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம், நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பிஓவோட இன்டர்வியூவும் இந்த கிளர்க்கோட மெயின்ஸும் வந்து இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சம்பவம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்ஸ் வந்து இருக்குது. சரியா, நவம்பர் மாதம் நமக்கு வந்து மெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நாளையிலேருந்து எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து அடுத்து நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, முதல்ல வேக்கன்சி என்ன, அதான் நம்ம எல்லாருமே போய் பார்ப்போம். அதுதான் கண்டிப்பான முறையில். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, எல்லா பேங்க்கும் வந்துருச்சு. நமக்கு தேவை வந்து கெனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நமக்கு இருக்கா அப்படின்னா நமக்கு சந்தோஷம். இந்த 3 பேங்க் நம்மளுடைய பேங்க்கு. இந்த இதெல்லாம் வச்சுக்கோங்க, பேங்க் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி கெனரா பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க். இதுதான் நமக்கு முக்கியம். இந்த பேங்க் இருந்தால் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய வேகன்சி வந்து வரும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். அது வந்து கண்டிப்பான முறையில் இங்கே வந்து இருக்கு. ஸோ எனி டிகிரி, எந்த டிகிரி வந்து படிச்சிருந்தாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு 20லேருந்து 28 வயசு வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து எழுத முடியும். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேட்டகரினா 5 வருஷம், ஓபிசி கேட்டகரினா 3 வருஷம் வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே மற்றது மக்களே. இப்போ அப்படியே கீழே வாங்க, உங்களுக்கான வேக்கன்சி எங்கே கண்ணை காட்டு கருணையை காட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. இருங்க, இதில் வந்து நான் எக்ஸாம் பேட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எக்ஸாம் பேட்டர்ன் தான் மக்களே. இப்போ வந்து எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாற்றி விட்டுறாங்க. அது மாதிரி இங்கே ஏதாவது மாற்றிருக்கானா அப்படின்னா இதை பார்த்துருவோம். இங்கே வந்து பாருங்க, இதில் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுத்துட்டாங்க. அதாவது நமக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் இருக்கும். அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். அது நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் பேட்டர்ன் வந்து இருக்குது. இந்த பேட்டர்னில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 30 கொஷின், மேக்ஸில் வந்து 35 கொஷின், ரீசனிங்கில் வந்து 35 கொஷின். ஸோ அதே டைம் தான், செப்பரேட் டைம் அலோகேட் ஃபார் த செப்பரேட்லி டைம்டு தான் கொடுத்துருக்கான். பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி கேண்டிடேட் ஹவ் குவாலிஃபைடு இன் ஈச் டெஸ்ட், மற்றபடி எதுவும் மாற்றிருக்கிறானா இல்லை. இப்போ அப்படியே வாங்க மெயின்ஸ்க்கு வாங்க. மெயின்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷின் 50 மார்க்கு, ஸோ 20 நிமிஷம் டைம். அதுவே இங்கிலீஷில் 40 கொஷின் 40 மார்க்கு 35 நிமிஷம் டைம். அதுவே ரீசனிங்கில் 40 கொஷின் 60 மார்க்கு 35 நிமிஷம். குவான்டிட்டி ஆப்பில் 35 கொஷின் 50 மார்க்கு. இங்கே பாருங்க, ரீசனிங்கில் 40 கொஷின் 60 மார்க்குங்க, 35 நிமிஷம். இங்கே வந்து கொஷினும் அதிகம், மார்க்கும் அதிகம், டைமும் அதிகம். சமையல குவான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஷின் 50 மார்க் 30 நிமிஷம், டைமிங் கம்மி பண்ணி விட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 155 மார்க்குக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறோம். ஸோ இதுதான் மெயின்ஸுக்கான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இப்படி தான் வந்து மாற்றிருக்கிறாங்க. அதை மாதிரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தென் வந்து இதில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி, அதாவது ஸ்டார் கொடுத்துருக்காங்களே, அந்த ஸ்டார் எதை வந்து குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீஜனல் லாங்குவேஜில் நம்ம வந்து எழுதிக்கலாம். அதைத்தான் அந்த ஸ்டாரில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம இங்கிலீஷில் எழுதிக்கலாம், ஹிந்திலையும் எழுதிக்கலாம், தமிழ்லையும் எழுதிக்கலாம். பட் இங்கிலீஷ் அப்படின்றது டிஃபால்ட் எல்லா இதுக்குமே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ் மொழியில் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். அதான் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே வந்து வந்துருங்க கீழே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து நான் வந்து காட்டிடுறேன். தமிழ்நாட்டுக்கு வந்து 800 சில்லரை வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி வேக்கன்சி ஸோ இவ்வளோ பெருசு. அதனால தான் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அப்ளை ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சி/எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 175 ரூபா. அதுவே நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க, ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா 850 ரூபா வித் ஜிஎஸ்டியோடையே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நீங்கள் பயப்பட வேண்டியதெல்லாம் எதுவுமே கிடையாது மக்களே. வேக்கன்சி வந்து நல்லா தான் வந்துருக்கு. இந்த வேக்கன்சி எவ்வளோ வந்தாலும் நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் எப்பயுமே பதிவு பண்ண நினைப்பேன். எவ்வளோ வேக்கன்சி வந்துடுது அப்படின்றது முக்கியம் இல்லை. கண்டிப்பாக வேக்கன்சி அதிகமாச்சுன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அப்போ மோர் நம்பர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆவாங்க. பட் மெயின்ஸில் வந்து நம்மளை வந்து நல்லா சம்பவத்தை வந்து பண்ணி விடுவானுங்க.
ஸோ அப்போ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெயின்ஸை இப்போ இருந்து எப்படி படிக்கிறது அப்படின்றத வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்துருங்க, இது வந்து முதல்ல வந்து அந்தமான் நிக்கோபார் ஓடுங்க, அந்தமான் நிக்கோபார், அசாம், ஓகே. நெக்ஸ்ட் வந்து சண்டிகர், அப்படியே வருவோம், டெல்லி வந்தாச்சு, கோவா வந்தாச்சு. கோவா போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் வந்து கோவா எப்படி தான் பார்க்க முடியும் போல நம்ம வாழ்க்கையிலேயே. அடுத்து பாருங்க கர்நாடகா, கேரளா, கேரளா, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு இருக்குன்னு நினைக்கிறேன். லடாக்கு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, லக்ஷதீப், ஓகே. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, எங்க, ஓகே. மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிஷா, நவீன் பட்நாயக், பாண்டிச்சேரி, பஞ்சாப், ஓகே. இது என்னது, ராஜஸ்தானு, சிக்கிமு, இதாக இருக்குது தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான உண்மையிலே சொன்னால் சந்தோஷத்தின் சந்தோஷம் தான். ஏன்னா இவ்வளோ வேகன்சி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே ஓபிசி ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து பார்ப்பீங்க. ஓபிசிக்கு மொத்தமாக வந்திருக்கிற வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 227 வேக்கன்சி, ஓகேவா. ஸோ அதில் பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 105 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 20 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் கெனரா பேங்க்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 450 வேக்கன்சி வந்து இருக்கு. சரி, இப்போயே நீங்கள் ப்ரியாரிட்டி நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா கெனரா பேங்க்கு. பிகாஸ் எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 450 வேக்கன்சி வந்து இருக்கு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நெக்ஸ்ட் அதிகமாக வந்து இருக்கிறது. எவ்வளோ, 127, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பேங்க் வந்து போடாமல் வச்சிருக்கிறாங்க, மேபி அவங்க வந்து ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 வந்து இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து கொடுங்க. பிகாஸ் பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து பார்த்தீங்கன்னா 105 ப்ரிஃபரன்ஸில் வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து கொடுங்க. இல்லை நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து கொடுங்க. பிகாஸ் அதில் தான் வந்து நமக்கு 60 வேக்கன்சி வந்து இருக்குது. அடுத்து ரெண்டாவதாக வந்து அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதில் வந்து 50 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 வந்து இருக்கிறது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் வந்து 40 வந்து இருக்குது. அது 6வது ப்ரியாரிட்டியாக வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் வந்து 7வது வந்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ அதில் வந்து வெறும் 20 வேக்கன்சி தான் வந்திருக்கு. அது 8வது வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுகோ பேங்க்கும் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணல. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த வேகன்சி இல்லாதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டியில் கொடுக்க வேணாம். இந்த 9 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரியாரிட்டியை கொடுத்து வச்சுக்கோங்க. டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 894 போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க. சரியா, ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒர்த்து. கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணணுமோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. நாளைக்கு வந்து நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து போட்டு வரேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கில் உங்களை வந்து கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு எல்லா மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் நம்ம சேனலில் எடுக்க முடியுமோ கண்டிப்பாக நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் சேனல் மூலம் நான் வந்து எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் செஷனாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் செஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து வரும். இதை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மெயின்ஸ் தான் இங்கே வந்து முக்கியமாக இருக்கும். உங்களுக்கு மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக மேக்ஸ் அண்டு ரீசனிங், ஸோ மேக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், இது எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ணி தரேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், மேக்கிங் அவேர்னஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் வந்து கொண்டு வரேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருக்குது, இதில் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். 9043 இந்த நம்பர் தானே, 9043428457. ஓகே, ஸோ 93 901 மட்டும் பாரு. ஓகே, இல்லைனா இந்த நம்பர் கூட பண்ணுங்க. இந்த நம்பர் எனக்கு 8760610747 அப்படின்றதா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. உங்களுக்கு இதில் எப்படி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காலையில் இதை பற்றி இன்னும் ப்ரீஃபான வீடியோஸ் நிறைய அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம சேனலில் என்கேஜாக நிறைய செஷன் வந்து வரப்போது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.